கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் நடத்தின நடத்திப்பின்படி ரெண்டு கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், ரட்சியை கொடுங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களுடைய கூட இருப்பார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷம் என்பது உலகம் தரக்கூடியது. நிலையற்ற உலக சந்தோஷம். பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்களை பிரசங்கி அதை சொல்லியிருக்கார். சந்தோஷத்தினால் சோதித்து பார்த்திருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அநித்தியமான பாவ சந்தோஷம். சங்கீதம் 4:7. தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். உலகம் தரக்கூடியது சந்தோஷம். ஆனால் கர்த்தர் தர்றது மகிழ்ச்சி. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் தருவது சந்தோஷம், கர்த்தர் தருவது மகிழ்ச்சி. கர்த்தர் தரும் மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? 1 பேதுரு 1:8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததும் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்கள். சந்தோஷம் இது கர்த்தர் தருவது. சந்தோஷம் சொல்லக்கூடாது, மகிழ்ச்சி.
ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இது என்ன நதி? பரிசுத்த ஆவி என்கிற நதி. அப்போஸ்தலர் 13:52. அப்போஸ்தலர் 13:52. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சந்தோஷம் என்பது உலகம் தருவது. ஆனால் மகிழ்ச்சி என்பது தேவன் தருவது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தரக்கூடிய மகிழ்ச்சி ஒரு வேத பகுதியில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். சந்தோஷப்பட்டு குதியுங்கள், உங்கள் மகிழ்ச்சி பரலோகத்தில் பூரணமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷம். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்கு காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். பேதுரு 1:8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:34. அப்போஸ்தலர் 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி
மகிழ்ச்சியாயிருந்தான். மனமகிழ்ச்சியாய் மனமகிழ்ச்சியாயிருந்தான். யாருங்க? யாரு? சத்தமா சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 16:34 மறுபடி வாசிக்கலாம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். அடுத்து பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற மகிழ்ச்சி. ஏசாயா 55:1-2. ஓ தாகமாயிருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்காக கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். ஒன்று தெசலோனிக்கேயர் 1:6-7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோടെ திருவசனம் ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகளாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயிலும் உள்ள விசுவாசிகளின் யாவருக்கும் மாதிரிகளாய் இருங்கள். மாதிரிகள் ஆணியர்கள் இருக்கா? அப்படி இருக்கு. மாதிரிகள் ஆணியர்கள் தான். ஜெபிப்பதினால் உண்டாகும் மகிழ்ச்சி. யோவான் 16:23-24. நீங்கள் இந்த 40 நாளை பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் இந்த 40 நாள் கேட்கவில்லை. வேண்டுதல் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று கூறுகிறீர்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறதுல மகிழ்ச்சி இருப்பதாக வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 8:38-39. பேசத் தொடங்கி இந்த வேத வார்த்தையை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடையில்லை என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோടെ தன் வழியிலே போனான். பிலிப்பு ஆசானத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசேரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கி
கர்த்தரை துதிப்பதினால் உண்டாகும் மகிழ்ச்சி. 63 சங்கீதம் 5 வசனம். 63 சங்கீதம் 5 வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து மது வல்லமையையும் மது மகிமையும் கண்டேன். எபிரேயர் 13:15. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நெகேமியா 12:43. நாளிலே உறுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினார். மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகள் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. 147 சங்கீதம் 1 வசனம். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 25 வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர் மாறே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். தேவ ஆராதனையிலே பங்கேற்பதால் உண்டாகும் மகிழ்ச்சி. 100 சங்கீதம் 2 வசனம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியில் 122 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். 42 சங்கீதம் 4 வசனம். நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோടെ தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. எத்தனாம் வசனம்? 42 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனாலே உண்டாகிற மகிழ்ச்சி. லூக்கா 10:17-20 வரைக்கும். சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்ததை கண்டேன்.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமத்தை பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஆவியினாலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. பிலிப்பியர் 1 17-18 வசனங்கள். நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டேன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இது என்னால் வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ஆதலால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். தேவ ஆராதனையில் பங்கேற்பதனாலே உண்டாகிற மகிழ்ச்சி. 100 சங்கீதம் 2 வசனம். ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். 122 சங்கீதம் 1 வசனம். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். 42 சங்கீதம் 4 வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோടെ தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அப்போஸ்தலர் 13:52. பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 9:31. கலிலியா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றது. பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இப்ரேயர் 10:24-25. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். தேவ ஐக்கியத்திலே மகிழ்ச்சி. 1 யோவான் 1:3-4. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். சகோதர ஐக்கியத்திலே சந்தோஷம். யாத்திராகமம் 4:14 வசனம். யாத்திராகமம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியன் ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும்.
சகோதர ஐக்கியத்திலே மகிழ்ச்சி. யாத்ராகமம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். சங்கீதம் 1. வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. லூக்கா 1:40-41. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினான். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவராகிய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்துதலின் சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அடுத்து விசுவாசத்தினால் உண்டாகிற மகிழ்ச்சி. ரோமர் 15:13. ரோமர் 15. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. அடுத்து பரிசுத்த ஜீவியத்தினாலே உண்டாகிற மகிழ்ச்சி. எபிரேயர் 1:8-9. குமாரனை நோக்கி தேவனை விசுவாசம் நிறைவேற்றியுள்ளது. ராஜ்யத்தில் செல்வோர் ஜீவிக்க செல்வோராயிருக்கிறது. என் நீதியை விரும்பி மக்களுக்கு வெறுத்திருக்கிறேன். ஆதலால் தேவனுடைய தேவன் உங்களது தோழரை பார்க்கிறோம் உண்மை ஆனந்த தைரியத்தினால் அபிஷேகப்படினார் என்றும் கர்த்தாவை நீர் ஆதியிலே புதிய அஸ்திவாரத்தில் வானங்களுடைய கரத்தை ஏகிறாயிருக்கிறது. ரோமர் 15:16. சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்தும் புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காரணமாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். என்னமா ஸ்டாப் ஆயிடுச்சு? ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினால் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்லுவதும் அல்லாமல் வேறொன்றையும் நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அடுத்து கர்த்தருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி. 1 நாளாகமம் 29:9. 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம்.
அளவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்புறம் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். தேவன் அனுமதிக்கிற பாடுகளில் மகிழ்ச்சி. 2 கொரிந்தியர் 7:4. இந்த தைரியத்தோടെ உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும். 1 பேதுரு 4 போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 5:41 தான் வாசிங்களா? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைந்ததற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோടെ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கோதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளின் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். நல்லா பார்த்தீங்கன்னா 3 வார பிரசங்கம்தான். அந்த 3 வார பிரசங்கத்தில் அவர்கள் மிகுந்த கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். தேவ சந்நிதியில் மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நிற்கச் செய்யும் தேவ வல்லமை. யூதா 24:25. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும்
தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். யூதா 24:25 பார்த்தாச்சா? சரி. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி இந்த கருத்தோடு போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி இந்த பிள்ளைகள் அதை காத்து நடக்கும்படியாக அவர்களுக்கு நீங்கள் கிருபைகளை கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.